தேசிய நெடுஞ்சாலையில் அசுத்தமான கழிவறை குறித்து புகைப்படம் எடுத்து பதிவிட்டால் 1000 ரூபாய் பரிசு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் தூய்மையான கழிவறை புகைப்பட சவால் என்ற போட்டியை அறிவித்துள்ளது. அதன்படி சுங்கச்சாவடி அருகே அசுத்தமாக உள்ள கழிவறைகளின் புகைப்படத்தை ராஜ்மார்க் யாத்ரா எனும் செயலியில் தங்கள் விவரங்களோடு பதிவிட வேண்டும். பதிவிட்ட கழிப்பறை அசுத்தமாக இருப்பது உறுதியானால் பயனாளர்களுக்கு 1000 ரூபாய் பரிசாக வழங்கப்படும். இது ரொக்கமாக வழங்கப்படாமல் ஃபாஸ்டாக் ரீசார்ஜாக வழங்கப்படும் எனவும், அக்டோபர் 31 வரை மட்டுமே இந்த போட்டி எனவும் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் அறிவித்துள்ளது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் 4 மாதத்திற்குள் அறங்காவலர் குழுவை நியமிக்க வேண்டும் என்று மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. கடந்த ஓராண்டாக அறங்காவலர் குழுவிற்கு உறுப்பினர்கள் நியமிக்கப்படாமல் உள்ளதாக தாக்கல் செய்யப்பட்ட மனு விசாரணைக்கு வந்தது. அப்போது ஓராண்டுக்கு முன்பே அறங்காவலர் குழுவின் தலைவரை நியமித்து விட்டதாகவும், கும்பாபிஷேக பணிகள் இருந்ததால் உறுப்பினர்கள் நியமிக்க கால தாமதம் ஏற்பட்டுவிட்டதாகவும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து ஓராண்டாக உறுப்பினர்களை நியமிக்காமல் இருப்பது சட்ட விதிகளுக்கு புறம்பானது என உயர்நீதிமன்றம் தெரிவித்தது. 4 மாதத்திற்குள் அறங்காவலர் குழு உறுப்பினர்களை இந்து சமய அறநிலையத்துறை நியமிக்க வேண்டும் என்று உத்தரவிட்ட உயர்நீதிமன்றம், அப்படி இல்லையெனில் நீதிமன்றமே அறங்காவலர் குழு உறுப்பினர்களை நியமிக்கும் என அறிவித்தது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி.